perform engine component assembly procedures, testing cylinder compression, checking idle speed, removing and replacing a cam belt, inspecting and adjusting an engine drive belt, replacing an engine drive belt. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த பயிற்சி முழுவதும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். இந்த பாடத்தில் என்ஜின் பாகங்களை அசெம்பிள் செய்யும் செயல்முறைகளை நாம் செய்ய போகிறோம். சிலிண்டர் கம்ப்ரஷனை சோதித்தல், ஐடில் ஸ்பீடை சரிபார்த்தல், கேம் பெல்ட்டை அகற்றுதல் மற்றும் மாற்றுதல், என்ஜின் டிரைவ் பெல்ட்டை ஆய்வு செய்தல் மற்றும் சரி செய்தல், என்ஜின் டிரைவ் பெல்ட்டை மாற்றுதல் ஆகியவை ஆகும். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொண்டிருக்க முடியும். அவை கம்ப்ரஷன் பிரஷரை சரிபார்க்கவும், கேம் பெல்ட்டை அகற்றவும் மற்றும் மாற்றவும், என்ஜின் டிரைவ் பெல்ட்டை சரி செய்யவும் மற்றும் மாற்றவும். இப்போது தேவையான உபகரணங்கள், பொருள்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள். ட்ரெய்னீஸ் டூல் கிட் ஒரு எண், கம்ப்ரஷன் கேஜ் ஒரு எண், மேலட் ஒரு எண், ட்ரிஃப்ட் பஞ்ச் ஒரு எண், டார்க் ரெஞ்ச் ஒரு எண், புல்லர் ஒரு எண். தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மெஷினரிஸ். மல்டி சிலிண்டர் டீசல் என்ஜின் ஒரு எண், மெட்டீரியல்ஸ், ட்ரே ஒரு எண், காட்டன் கிளாத், கெரோசின், சோப் ஆயில், லூப் ஆயில், டீசல், engine drive belt, timing belt. நம்முடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கை தொடங்கலாம். டாஸ்க் 1, கம்ப்ரஷன் பிரஷரை செக் செய்யவும். முதலில் ரேடியேட்டரில் உள்ள வாட்டர் லெவலை சரிபார்த்து தேவைப்பட்டால் நிரப்பிக்கொள்ளவும். பிறகு என்ஜின் ஆயில் லெவலை சரிபார்த்து தேவைப்பட்டால் நிரப்பிக்கொள்ளவும். இப்போது பேட்டரியில் எலக்ட்ரோலைட் லெவலை சரிபார்த்து தேவைப்பட்டால் டிஸ்டில்டு வாட்டரை நிரப்பவும். மெயின் ஸ்விட்சில் கீயை இன்சர்ட் செய்யவும். முழுமையாக அழுத்தி கீயை ஆன் பொசிஷனுக்கு கொண்டு வரவும். இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் அம்மீட்டரை அப்சர்வ் செய்யவும். மீட்டரின் இண்டிகேட்டர் ஆனது டிஸ்சார்ஜ் சைடின் நெகட்டிவ் பக்கம் சிறிது காட்டும் மற்றும் இக்னிஷன் பல்ப் ரெட் கலரில் க்ளோ ஆகும். மேலும் ஆயில் பிரஷர் இண்டிகேட்டரும் க்ளோ ஆகும். ஃபியூல் கேஜை அப்சர்வ் செய்யவும். இண்டிகேட்டர் ஆனது டேங்கில் உள்ள ஃபியூல் காலியாக இருந்து முழுமையானதை குறிக்கிறது. ஃபியூல் டேங்கில் ஃபியூலின் லெவலை அப்சர்வ் செய்யுங்கள். ஆக்சிலரேட்டர் லீவரை முழுமையாக அழுத்தவும். ஸ்டார்டர் பட்டனை அழுத்தவும் அல்லது இக்னிஷன் கீயை மேலும் டர்ன் செய்து என்ஜினை கிராங்க் செய்யவும். என்ஜின் ரன் ஆக ஆரம்பித்ததும் ஸ்டார்டர் பட்டன் கீயை ரிலீஸ் செய்து விடுங்கள். என்ஜின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்ததும் ஸ்டார்டர் சுவிட்சை தொடாதீர்கள். என்ஜின் உடனடியாக ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் ஸ்டார்டர் பட்டனை அழுத்தி வைக்காதீர்கள் அல்லது 10 வினாடிகளுக்கு மேல் கீயை திருப்ப வேண்டாம். இல்லையெனில் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடும் அல்லது ஃப்ளை வீல் ரிங் மற்றும் பினியன் டேமேஜ் ஆகும் அல்லது செல்ஃப் ஸ்டார்டர் மோட்டார் டேமேஜ் ஆகிவிடும். என்ஜினின் ஆர்பிஎம்ஐ ரேஸ் செய்யலாம். இது என்ஜினை ஸ்டடியாக வார்ம் அப் ஆக அலோ செய்யும். அம்மீட்டரை கவனிக்கவும். பாசிட்டிவ் சைடில் உள்ள இண்டிகேட்டர் பேட்டரியானது சார்ஜ் ஆகுவதை இது காட்டுகிறது. ஆயில் பிரஷர் இண்டிகேட்டரை அப்சர்வ் செய்யுங்கள். டெம்பரேச்சர் கேஜில் வாட்டரின் டெம்பரேச்சரை நோட் டவுன் செய்து கொள்ளவும். ஃபுல் த்ராட்டிலில் ஆயில் பிரஷரை நோட் டவுன் செய்யுங்கள். மேனுஃபேக்சரரின் ஸ்பெசிஃபிகேஷனுடன் ரெக்கார்ட் செய்யப்பட்ட அப்சர்வேஷனை கம்பேர் செய்து பாருங்கள்.
ஆக்சிலரேட்டர் ஃபுல் த்ராட்டலை ஸ்டடியாக அழுத்தி வெளியேறும் புகையை கவனிக்கவும். ஸ்மோக்கின் கலரை பிளாக், ஒயிட், ப்ளூ என நோட் டவுன் செய்து கொள்ளவும். அதை ஆபரேட்டிங் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர சில நிமிடங்களுக்கு ஐடில் ஸ்பீடில் அதை ரன் செய்யவும். இன்ஜெக்டரை 1 அல்லது 2 டர்ன்களுக்கு லூஸ் செய்யவும் மற்றும் இன்ஜெக்டரை சுற்றியுள்ள கார்பன் மற்றும் டஸ்டை வெளியேற்ற என்ஜினை கிராங்க் செய்யவும். அனைத்து இன்ஜெக்டர்களையும் ரிமூவ் செய்யவும். ட்ரை டெஸ்ட். முதலில் சிலிண்டரில் கம்ப்ரஷன் கேஜ் 1ஐ இன்ஸ்டால் செய்யவும். ஆக்சிலரேட்டரை அழுத்தவும். ஸ்டார்டர் மோட்டரை கொண்டு என்ஜினை கிராங்க் செய்து கம்ப்ரஷன் கேஜில் ஹையஸ்ட் பிரஷரை ரீடிங் செய்யவும். ரீடிங்கை அப்சர்வ் செய்யுங்கள், மேலும் கம்ப்ரஷன் கேஜிலிருந்து பிரஷரை விடுவிக்கவும். மேலும் செய்யப்படாத மற்ற எல்லா சிலிண்டர்களுக்கான ப்ரொசீஜரை மீண்டும் செய்யவும், மேலும் ரீடிங்கை குறிப்பிட்டு ரெக்கார்ட் செய்யவும். வெட் டெஸ்ட். முதலில் சிலிண்டரில் 10 ml என்ஜின் ஆயிலை ஊற்றவும். பிஸ்டன் மற்றும் பிஸ்டன் ரிங்குகளை சுற்றி ஆயிலை ஓடவிட என்ஜினை கிராங்க் செய்யவும். மேலே உள்ள ஸ்டெப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளபடி கம்ப்ரஷன் பிரஷரை எடுக்க ப்ரொசீஜரை மீண்டும் செய்யவும். ஒவ்வொரு சிலிண்டரிலும் ஆயிலை ஊற்றி எல்லா சிலிண்டர்களுக்கும் ரீடிங் எடுக்கவும். ட்ரை மற்றும் வெட் டெஸ்டுகளில் உள்ள மெஷர்மெண்ட்டுகளின் வேறுபாட்டை கவனியுங்கள். எல்லா இன்ஜெக்டர்களையும் மீண்டும் வைத்து ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட டார்க்யூவில் டைட் செய்யவும். ஃபியூல் பைப் லைனை ஃபிட் செய்து அதை ப்ளீட் செய்யவும். இன்ஜினை ஸ்டார்ட் செய்து இன்ஜெக்டர்களில் லீக்கேஜ் உள்ளதா என செக் செய்யவும். ஐடில் ஸ்பீடில் இன்ஜினின் வைப்ரேஷனை செக் செய்யவும். இன்ஜினின் பெர்ஃபார்மன்ஸை மேம்படுத்த இன்ஜெக்டர்களை தேவைப்பட்டால் ஓவர்ஹால் செய்யவும். இன்ஜெக்டர்களை ரீஃபிட் செய்து ஃபியூல் லைன்களை இணைத்து என்ஜினை ஸ்டார்ட் செய்யவும். அடுத்து நாம் கற்றுக்கொள்ளப் போவது டாஸ்க் 2 கேம் பெல்ட்டை ரிமூவ் செய்து ரீப்ளேஸ் செய்தல். முதலில் இன்ஜினை ரொட்டேட் செய்து டைமிங் மார்க்குகளை டைமிங் பாயிண்டருடன் கோஇன்சைட் செய்யவும். டைமிங் கவரை பொறுத்து பாயிண்டரின் பொசிஷனை மார்க் செய்யவும். ஃப்ளைவீல், ரிங் கியர் மற்றும் கிராங்க் கேஸ் இடையே ஃப்ளைவீல் ரொட்டேஷன் ஆகாமல் இருக்க மரத்துண்டை வைக்கவும். கிராங்க் ஷாஃப்ட் புள்ளி நட்டை ரிமூவ் செய்யவும். புல்லரை கிராங்க் ஷாஃப்ட் புள்ளி மீது வைக்கவும். டிஸ்டன்ஸ் பீஸானது கிராங்க் ஷாஃப்ட் த்ரெட்டுகளுக்குள் சீட்டாகவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். புல்லர் லெக்ஸை புல்லரின் ஃபிளாஞ்சானது புள்ளிக்கு பேரலாக இருக்கும் வகையில் வைக்கவும். கிராங்க் ஷாஃப்டிலிருந்து புள்ளி வெளியே வரும் வரை சென்டர் போல்ட்டை டைட் செய்யவும். டைமிங் கவரை ரிமூவ் செய்யவும். டயகனலாக எதிரே உள்ள மவுண்டிங் ஸ்க்ரூக்களை லூஸ் செய்யவும். கேஸ்கெட்டை ரிமூவ் செய்யவும், மேலும் ஆயில் சீலை ரிமூவ் செய்யவும். டைமிங் பெல்ட் டென்ஷனிங் புள்ளியின் மவுண்டிங்கை லூஸ் செய்யவும். பெல்ட் டென்ஷனிங் புள்ளியை ரிமூவ் செய்யவும். டைமிங் புள்ளி மற்றும் கிராங்க் புள்ளி ஆகியவற்றிலிருந்து டைமிங் பெல்ட்டை ரிமூவ் செய்யவும். டிஃபெக்ட்ஸ் ஏதேனும் இருக்கிறதா என டைமிங் பெல்ட்டை இன்ஸ்பெக்ட் செய்யவும். டைமிங் கப்பி, கிராங்க் புள்ளி மற்றும் பெல்ட் டென்ஷன் புள்ளி ஆகியவற்றை சுத்தம் செய்யவும். கேம் ஷாஃப்ட் மற்றும் கிராங்க் ஷாஃப்டின் ஆயில் சீலை செக் செய்யவும். கிராங்க் ஷாஃப்ட் மற்றும் கிராங்க் ஷாஃப்ட் ஆயில் சீல்களிலிருந்து ஆயில் லீக்கேஜ் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் என்ஜினுக்கு டைமிங் பெல்ட்டின் சரியான சைஸை செலக்ட் செய்யவும். டைமிங் புள்ளி, டிரைவ் பெல்ட்டை சரி செய்து ஃப்ளைவீல் வைப்ரேஷன் டேம்பர் மற்றும் கேம் ஷாஃப்ட் டைமிங் புள்ளி ஆகியவற்றில் உள்ள டைமிங் மார்க்ஸ்களை கனெக்ட் செய்யவும். கரெக்டான பெல்ட் டென்ஷனை பெற டைமிங் பெல்ட் டென்ஷன் புள்ளியை அட்ஜஸ்ட் செய்யவும். இன்ஜினை கிராங்க் செய்து டைமிங் பெல்ட் டென்ஷனை செக் செய்யவும். டைமிங் கவர் கேஸ்கட்டில் அடசிவ் தடவி டைமிங் கவர் மீது கேஸ்கட்டை ஃபிக்ஸ் செய்யவும். டைமிங் கவரை ஃபிக்ஸ் செய்து சரியான டைட்னஸுக்கு போல்ட்டுகளை மவுண்ட் செய்யவும். கிராங்க் புள்ளி மற்றும் நட்டுகளை மவுண்ட் செய்யவும். டார்க் ரெஞ்சின் உதவியுடன் நட்டை ஸ்பெசிஃபைட் டார்க்யூவில் டைட் செய்யவும். ப்ரொசீஜர். டாஸ்க் 3 என்ஜின் டிரைவ் பெல்ட்டை மாற்றுதல் மற்றும் அட்ஜஸ்ட் செய்தல். பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினலை டிஸ்கனெக்ட் செய்யவும். மவுண்டிங் ஆல்டர்னேட்டர்களை லூஸ் செய்யவும்.
லிங்க் பிராக்கெட்டுகளில் உள்ள நட்டுகளை லூஸ் செய்யவும். டிரைவ் மற்றும் டிரைவர் புலி வீலை இன்ஸ்பெக்ட் செய்யவும். சைட்வே மூவ்மெண்ட்டையும் பேரிங்கின் ஃப்ரீ ரொட்டேஷனையும் செக் செய்யவும். அதிகப்படியான வியர் மற்றும் கிராக் ஏற்பட்டுள்ளதா என பெல்ட்டை செக் செய்து பார்க்கவும். பெல்ட்டின் கரெக்ட் சைஸ் மற்றும் ரீப்ளேஸ்மெண்ட் பெல்ட்டின் வகையை தேர்ந்தெடுக்கவும். புதிய பெல்ட்டுடன் கம்பேர் செய்து பார்க்கவும். குறிப்பு: பழைய பெல்ட்டையே தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கலாம். புதிய பெல்ட்டை ஃபிக்ஸ் செய்து அது குரூவில் சரியாக சீட் ஆகியிருப்பதை உறுதி செய்யவும். புல்லர் குரூவில் அகலம் மற்றும் சதுரம் அலைன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். அப்படி கரெக்டாக அலைன் செய்யப்படவில்லை என்றால் ஹீலில் புள்ளி மூலம் பெல்ட் தூக்கப்படுகிறது. சரியான டென்ஷன் கிடைக்கும் வரை ஆல்டர்னேட்டரை பொருத்தமான லீவர் மூலம் என்ஜினிலிருந்து தள்ளி வைக்கவும். ரெக்கமெண்டேஷனின்படி டென்ஷன் கேஜ் மூலம் அதை செக் செய்யவும். ஆல்டர்னேட்டர் மவுண்டிங் மற்றும் பிராக்கெட் நட் அல்லது போல்ட்டுகளை டைட் செய்யவும். பேட்டரி நெகட்டிவ் டெர்மினலை கனெக்ட் செய்யவும். என்ஜினை ஸ்டார்ட் செய்து பெல்ட் சரியான டென்ஷனுடன் சீட்டாகி இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். தேவைப்பட்டால் என்ஜின் டிரைவ் பெல்ட் டென்ஷனை ரீஅட்ஜஸ்ட் செய்யவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பயிற்சியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். நாம் கம்ப்ரஷன் பிரஷரை சரிபார்க்கவும், கேம் பெல்ட்டை அகற்றவும் மற்றும் மாற்றவும், என்ஜின் டிரைவ் பெல்ட்டை சரி செய்யவும் மற்றும் மாற்றவும் கற்றுக்கொண்டோம். எனவே என்ஜின் பாகங்களை அசெம்பிள் செய்யும் நடைமுறைகளை செய்ய கற்றுக்கொண்டோம். சிலிண்டர் கம்ப்ரஷனை சோதித்தல், ஐடல் ஸ்பீடை சரிபார்த்தல், கேம் பெல்ட்டை அகற்றுதல் மற்றும் மாற்றுதல், என்ஜின் டிரைவ் பெல்ட்டை ஆய்வு செய்தல் மற்றும் சரி செய்தல், என்ஜின் டிரைவ் பெல்ட்டை மாற்றுதல் ஆகும். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.